அன்பர்களுக்கு வணக்கம். சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் பூமியில் சிற்றின்பத்தை மேற்கொண்டு தான் வாழுறோம். பேரின்பம் வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சிற்றின்பத்தை அதிகபட்ச அளவில் நம்ம பயன்படுத்தி வாழ்ந்து வரோம். பொதுவாக சிற்றின்பம் என்பதுங்கிறது என்னங்கிறது நம்மளுடைய சேனலில் அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். சிற்றின்பம் என்பது பெண்ணின் மீது ஆசை கொள்வது, மது பழக்கத்தை கைவிடாமல் அதை செய்வது, போதை பழக்க வழக்கங்கள், அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்பம் தரக்கூடிய வகையில் எதெல்லாம் செய்கிறோமோ அது எல்லாமே சிற்றின்பம் தான். உடலுக்கு, உங்களுடைய ஐம்புலன்களுக்கு எதெல்லாம் உங்களுக்கு சுகமாக இருக்கிறதோ அதெல்லாம் சிற்றின்பம் தான். பணத்தின் மீது ஆசை, புகழின் மீது ஆசை, போட்டி, பொறாமை, இவை அனைத்துமே சிற்றின்பத்தில் தான் சேரும். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே சிற்றின்பத்தில் தான் சேரும். பேரின்பம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றின்பத்தை மேற்கொண்டு இருக்கோம். பேரின்பம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சித்தநிலை அடையணும்னு நினைக்கிறவங்க பயிற்சிகள் செய்து இறை மீது நம்பிக்கை கொண்டு தியானம் செய்து அதை பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது ஒரு சிலர் மட்டுமே. நிறைய பேர் சிற்றின்பத்தோடு தான் இருக்காங்க. அதை பற்றிய ஒரு கதையைத்தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குரு தன்னுடைய சிஷ்யர்களோட மரத்துக்கு கீழே உட்காந்து அந்த சிஷ்யர்களுக்கு துறவுனா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பேரின்பம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். பட்டு சிஷியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது என்னென்னு புரியவே இல்லை. அப்போ குரு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லி பார்க்குறாரு. இருந்தாலும் அவங்களுக்கு புரியல. உடனே அங்கே ரோட்டு ஓரமாக பார்க்குறாரு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நடந்து வராங்க. அந்த ஆண் கையில் மது கோப்பையை வச்சுருக்காரு. இன்னொரு கை பார்த்திங்கன்னா அந்த பெண்ணின் மீது போட்டுக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. உடனே குரு போயிட்டு அவங்கள நிறுத்தி அவங்களுக்கு மாலை அணிவித்து அவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு எழுந்துச்சு வராரு. அவங்களுக்கும் என்ன இவர் செய்கிறாரு அப்படின்னு ஒன்றும் புரியல. அவங்க போயிட்டாங்க. இப்போ சிஷ்யர்களுக்கெல்லாம் பெரிய அவமானம் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய குரு, அவன் கையில் மது பழக்கத்தில் மது கோப்பையை வச்சுருக்கான், ஒரு பெண்ணோட இருக்கான், இவர் போய் அவங்க காலில் விழுறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு. என்னை விட அவங்கள நான் ரொம்ப அதிகமாக மதிக்கணும். ஏன்னு சொன்னால் நானும் ஒரு துறவி தான், ஆனால் என்னோட பெரிய துறவி அவங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி துறவி அப்படின்னா, பேரின்பம் வேண்டாம், பேரின்பம் என்பது மிகப்பெரிய இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதுவே எனக்கு வேண்டாம், சிற்றின்பம் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க பேரின்பத்தை துறந்தவங்க. பேரின்பத்தையே அவங்க துறக்கிறாங்கன்னா அவங்க என்னை விட பெரிய துறவி அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போது இதிலிருந்து துறவுனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக துறவு என்பது அனைத்தையும் விட்டு விட்டு போவதல்ல, அனைத்தும் நம்முடையது என்று நினைப்பது, அதுதான் துறவு. அதாவது எனது எனது என்று இல்லாமல், நான் என்று இல்லாமல் நாம் என்று மாறுவது. அனைத்து பொறுப்பையும் விட்டு விட்டு விலகுவது துறவல்ல, அனைத்தும் என் பொறுப்பு என ஏற்றுக்கொள்வதுதான் துறவு. ஒரு நீர் கோப்பை அது வெளியில் இருக்கும் வரை அது யாருடையதோ இன்னொருவருடையது. அதே கோப்பையில் இருக்க தண்ணீரை நீங்கள் குடித்து விட்டால் இப்பொழுது அந்த தண்ணீர் உங்களுடையதாக மாறுகிறது. அதேபோல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் உங்களுக்குள் சென்று விட்டால் அந்த உலகமே உங்களுடையதாகிவிடும். அதனால் அதன் மீது வெறுப்போ பொறாமையோ எதுவுமே ஏற்படாது. உங்களுக்கு அதன் மீது அன்பும் பாசமும் பெருகும். அதனால் பிற உயிர்களிடத்து அன்பும் பாசத்தை மட்டுமே நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். அப்படிதான் துறவிகள் வாழ்கிறார்கள், அப்படிதான் சித்தநிலை பெற்றவர்கள் வாழ்கிறார்கள் என்று கூறி இந்த தொகுப்பை இத்துடன் நிறைவு செய்கிறோம். இதே போன்ற ஒரு ஆன்மீக தகவலோடு அடுத்த தொகுப்பில் நாம் சந்திப்போம். ஓம்